வந்து எஜுகேஷனல் அண்ட் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய மொபைலில் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பேசக்கூடிய கால்ஸ் எல்லாத்தையுமே மற்றவங்களால் வந்து கேட்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் மொபைலில் நார்மலாக நீங்கள் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் பேக்ரவுண்டில் உங்களுடைய கால்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடும். இது மாதிரி பண்ண முடியுமா, இது மாதிரி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத பற்றியும், இதை எப்படி நம்ம தடுக்கலாம், இதிலிருந்து எப்படி நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா சில இது புரியாமல் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை எப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஒர்க் ஆகுதா, இல்லை வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ கீழே இன்ஸ்டால்ன்ற இடத்துல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் வந்து அது எப்படி பண்ணுறாங்கன்றத லைவ் டெமோ காட்ட போகிறோம். இப்போ என்னுடைய மொபைலில் இருந்து நார்மலாக கால் பண்ணி காட்டுறேன். அதாவது அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னே என்னுடைய மொபைலில் காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் 198க்கு கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுறேன் பாருங்கள். இப்போ கட் பண்ணிடுறேன். இப்போ கட் பண்ணியிருந்தோம். அப்படியே அதாவது இன்னொரு மொபைலில் வந்து சேவ் ஆகிருக்கான்னு காட்டுறேன். என்னுடைய கூகுள் ஸ்டோரில் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா எதுவுமே சேவ் ஆகலை. ஸோ இப்போது அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் சில பெர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும். அதாவது உங்களுடைய கான்டாக்ட்ஸு, ஆடியோ, அந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கேட்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து அலோவ் பண்ணிடுறேன். இப்போ அலோவ் பண்ணிவிட்டு உள்ளே ஃபினிஷ் கொடுத்த உடனே வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்ம வந்து அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இன்ஸ்டால் பண்ணதும் செட்டிங்ஸில் கீழே, ஏன்னா இந்த இது எப்படி பேக்கப் ஆகி மற்றவங்களுக்கு போகுதுன்றது பார்த்தீங்கன்னா, கீழே லிங்க் டு கூகுள் டிரைவ்னு இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல வந்து என் பக்கத்தில் இருக்கிற மொபைலுக்கோட இமெயிலை வந்து நான் இப்போ லாகின் பண்ணிக்க போகிறேன். ஸோ லிங்க்ன்ற இடத்துல கிளிக் பண்ணதும் இமெயில் கேட்கும். ஸோ இமெயிலை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதும் அது லாகின் ஆயிருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, கீழே அன்லிங்க்னு ஒரு ஆப்ஷன் வரும். அப்புறம் டிஃபால்ட் க்ளவுட் ப்ரொவைடர்னு எல்லாம் இருக்கும். ஸோ அன்லிங்க்னு வந்துச்சுன்னா உங்களோட வந்து லிங்க் ஆயிருக்குன்றது. அடுத்து எனேபிள் ஆட்டோ சிங்க் அப்படின்னு எனேபிள் கொடுத்துட்டாங்கன்னா மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் பேசுறது எல்லாமே அதுக்கு அனுப்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். நம்ம பேசும்போது வந்து பேக்ரவுண்டில் ரெக்கார்ட் ஆகுதே தெரியாமல் இருக்கிறதுக்கான இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா ஷோ ரெக்கார்டிங் விட்ஜெட்டு, ஆஃப்டர் கால் நோட்டிஃபிகேஷன், அப்புறம் ஆடியோ விஜுவலைசர், இது எல்லாமே வந்து ஆனில் இருக்கும். அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா தான் நம்ம பேசுகிற கால்ஸில் வந்து ரெக்கார்ட் ஆகிறதே தெரியாமல் போகும். இப்போ நான் அதை அப்படியே கால் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ சேம் அதே 198க்கு கால் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் 198க்கு கால் பண்ணுறேன். ஏதாவது பேக்ரவுண்டில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் சரி எதுவுமே வந்து காட்டவே காட்டாது. நம்ம நார்மலாக எப்படி கால் பண்ணுறோமோ அதே மாதிரி தான், எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இப்போ நார்மலாக கால் பண்ணிட்டோம், கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த மொபைலில் நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். ரிஃப்ரெஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பேசுனது வந்து, அதாவது நம்ம கால் பண்ணது டெமோவுக்காக நான் கால் பண்ண இது வந்து அப்படியே இருக்குது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ப்ளே பண்ணியும் காட்டுறேன். நம்ம டைமிங் பார்த்தீங்கன்னா 10:06க்கு நம்ம கால் பண்ணோம். இப்போ 10:07 அதுக்குள்ளே ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. 10:07க்கு வந்து அந்த இது வந்து நமக்கு சென்ட் ஆயிடுச்சு. இப்போ அதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம கால் பண்ணும்போது 198க்கு கால் பண்ணியிருந்தோம் கஸ்டமர் கேருக்கு. அதில் என்னென்ன பேசுகிறோம் அது சொல்லும் இல்லையா, அந்த இது எல்லாமே வந்து இதில் அப்படியே வந்து சேவ் ஆகிருக்கும். இதே மாதிரி தான் நம்ம பேசுகிறது எல்லாமும் வந்து சேவ் ஆகிட்டு அது அப்படியே வந்து இந்த மாதிரி பண்ணதை வந்து உங்கள் மொபைலில் தடுக்கிறதுக்கு ஜஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் ஆப்னு சர்ச் பண்ணுங்கள். ஆப்னு இல்லைனா ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற எல்லா ஆப்ஸுமே வந்துடும். அதில் உங்களுக்கே சம்மந்தம் இல்லாத தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ஏதாவது இருக்குது, இந்த மாதிரி கால் ரெக்கார்டர், கால் யூ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப் இருந்துச்சுன்னா அந்த ஆப் எல்லாத்தையுமே வந்து கிளிக் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டுருங்க. ஏன்னா அது மூலிமா தான் உங்களுடைய நீங்கள் பேசக்கூடிய கால்ஸ் எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு போகுது. ஸோ கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக இருங்க. தேங்க்யூ.